கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் கிருபையுள்ள கர்த்தரை நாம் உண்மையாக ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். இந்த வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டும் நம்மோடு கூட பேசுவாராக, இடைபடுவாராக. சங்கீதம் 20வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நான் காலையில சொன்னது போல இந்த வார்த்தையை தாவீது சொல்வது போல் தோன்றாமல் தாவீதுக்காக மற்றவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். தாவீதுக்காக மற்றவர்கள் தெரிவிக்கும் வாஞ்சையின் ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. தாங்கள் அறிந்த தேவனை, தாங்கள் ஆராதிக்கும் தேவனை அவர்கள் அறிந்திருப்பதினாலும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வதை இங்கே பார்க்கிறோம். என்ன விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்கள்? உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நிறைவேற்றுகிறதான 3 காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். அதில் முதல் காரியத்தை உங்களோடு கூட காலை வேளையிலே நான் பகிர்ந்து கொண்டேன். எசேக்கியேல் 12:25 அவர் அனுப்புகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை என்பதிலே 4 முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. அதை நாம் காலை வேளையிலே பார்த்தோம். முதலாவது, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். 2வது, தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். 3வது, தம்முடைய காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். 4வதாக, நீதியை, நியாயத்தை கர்த்தர் நிறைவேற பண்ணுவார். இந்த கர்த்தருடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறதான இந்த 4 காரியங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலே நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து 3 சூழ்நிலைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நிறைவேற்றுகிறார், தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிறார், நிறைவேற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது, முதலாவது, நடக்க வழியே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை என்ன பண்ணுகிற வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். 2வது சூழ்நிலை, என்ன நடக்கிறது, எப்படி போகிறது என்ற ஒரு விபரமும் தெரியாத சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார். 3வது சூழ்நிலை, நீண்ட காலமாக காத்திருக்கிறதான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையின் நடுவே நாம் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். 2வது ஆண்டவர் நிறைவேற்றுகிற காரியத்தை இந்த மாலை வேளையிலே நாம் தியானித்து பார்க்கலாம். யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. 2வது ஆண்டவர், முதலாவது அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். 2வது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. எதை ஆண்டவர் குறித்திருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒன்று போலல்ல, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார். யோபு சொல்லுகிறார், எப்போ யோபு சொல்லுகிறார்? நெருக்கப்படுகிற நேரத்தில் யோபு சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? எனக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலோ நெருக்கப்படுகிற சூழ்நிலையா இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம், எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றும் பொழுது அவரை தடுக்க யாராலும் முடியாது. எந்த நபரால் அதை என்ன பண்ண முடியாது?
தடுக்க முடியாது. இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து இந்த மாலை வேளையில் சொல்லுவாராக, அருமையான என்னுடைய மகனே, அருமையான என்னுடைய மகளே, நான் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தராய் உன் நடுவிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன்னோடு கூட நான் என்ன பண்ணுகிறேன்? பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். தொடங்கினதை பாதியில் விட்டுட்டு போயிட மாட்டார். தொடங்கினதை பாதியில ஸ்டாப் பண்ண மாட்டாரு. எதை தொடங்கினாரோ அதை கர்த்தர், எதை நமக்காக குறித்து அதை நிறைவேற்றுவதற்கு தொடங்கினாரோ தொடங்கினதை நிறைவேற்றி முடிப்பவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுக்கென்று ஒன்றை குறிக்க அவரை தூண்டுவது எது? 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இங்க ஒரு ஜெபம் பண்ணுகிறார். எதை நிறைவேற்றுவது? தம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும். கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை ஆண்டவர் குறித்திருக்கிறார். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் குறித்திருக்கிறார் என்றால் மனதிலே வையுங்கள். உங்களை அழுத்த வேண்டும், உங்களை தண்டிக்க வேண்டும், உங்களை அள வைக்க வேண்டும் என்கிறது அவருடைய மனதில் அல்ல. அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் நல்ல தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை வேதனைப்படுத்த, நம்மளை நோக பண்ண ஆண்டவர் இதை செய்வதில்லை. நம்முடைய தேவன் தயவுள்ள சித்தம் முழுவதையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் சித்தமாக உங்களுக்கென்று எனக்கென்று கர்த்தர் ஒன்றை குறித்திருக்கிறார். சில நேரத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம்? தவறாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எப்படி? ஆண்டவர் முன்குறிக்கும் பொழுது 3 நிலைகளிலே முன்குறிக்கிறார். முதலாவது ஆபிரகாமுக்கு ஒரு விதத்தை கர்த்தர் முன்குறிக்கிறார். 2வது அது போகும் பாதையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? முன்குறிக்கிறார். 3வது அது எப்படி முடியும் என்பதையும் என் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, ஆரம்பிக்கும் விதத்தை கர்த்தர் முன்குறிக்கிறார். 2வது பார்க்கும் பொழுது தொடங்கினாரே அது போக வேண்டிய பாதையை கர்த்தர் முன்குறிக்கிறார். 3வது அது எப்படி முடியும் என்பதையும் என் ஆண்டவர் தீர்மானிக்கிறார், என் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். யோபு சொல்லுகிறார், எனக்கு நீர் முன்குறித்ததை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. யோபு வாழ்க்கையிலும் பார்க்கும்போது எப்படி ஆரம்பிக்கிற விதத்தையும் முன்குறித்தார், எப்படி அந்த பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் முன்குறிக்கிறார், எப்படி அதை முடிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முன்குறித்திருக்கிறார். நல்ல கவனிங்க. அதாவது ஆரம்பம் ஒரு அதிகாரத்தில், ஆனால் ஒரு சில வசனம் தாண்டி கடைசிக்கு வரும் பொழுது அது கடைசி அதிகாரத்தில் சில வசனம் 41வது அதிகாரம் இருப்பது இடையில உள்ள பாதை நம்முடைய மனசுல எதுதான் இருக்குன்னா, ஆரம்பம் இருக்காது, முடிவும் கண்ணுக்கு இருக்காது, இடையில இருக்குது பாருங்க. அதுதான் நம்முடைய கண்ணுக்கு என்ன பண்ணும்? எப்பயுமே தெரியும். ஆரம்பம் நமக்கு தெரியாது, முடிவு நமக்கு தெரியாது, ஆனால் இடையில பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? இடையில துன்பங்கள் வருது பாத்தீங்களா? இடையில நெருக்கங்கள் வருகிறது பாருங்க. அது மட்டும் நம்முடைய கண்ணுல என்ன பண்ணும்? நன்றாக தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்கூல்ல ரிசல்ட் வருவது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆரம்பத்தில் ஸ்கூலில் சேரும்போது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் இடையில படிக்கும்போது தான் பிள்ளைகளுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியும். இதை எப்படி நான் படிக்கிறது, இதை எப்படி நான் தாண்டி போவது? இடையில தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறது? மனதில் அழுத்தம். அதுதான் கண் முன்னால் இருந்து இயேசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதையை குறித்து விட்டாரு என்ற தேவன் மேலே நமக்கு ஒரு வருத்தம். ஆரம்பிக்கும் போது நன்றாக இருக்கும், இடையில இருக்கும்போது
என்ன இப்படிப்பட்ட பாதையை போய் இயேசு எனக்கு நியமித்து விட்டாரே என்று சொல்லி நாம நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட மனதில் கலக்கம் ஏற்படும் போது ஆண்டவரிடத்தில் கோபித்துக் கொள்கிறோம். மனதில் வையுங்கள், அவர் பாதையை மட்டும் குறிப்பவர் அல்ல, ஆரம்பத்தையும் குறிப்பார், முடிவையும் குறிப்பார். அல்லேலூயா. வேதவசனத்தில் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அல்பாவும் ஒமேகாவும் அவர்தான். துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். அல்லேலூயா. நம்முடைய பாதையை பார்த்து, நம்முடைய வேதனையான சூழ்நிலைகளை பார்த்து நாம் என்ன நினைக்கிறோம்? அவ்வளவுதான், இதுதான் என்னுடைய பாதையா? சரி, பல்லை கடித்து கொண்டு நான் அப்படியே போகிறேன், அல்லது பல்லை கடித்து கொண்டு அப்படியே வருகிறேன் என்று சொல்லி சமாளிக்க பார்க்கிறோமே, கர்த்தர் அதை விரும்பவில்லை. ராமன் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு முடிவும் குறிக்கிறார். யோபுக்கு அது தெரியும். யோபு 23வது அதிகாரம் 11வது வசனம். யோபு 23:11. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். இப்படி சொல்லுகிறேன். யோபு எப்படி தெரியுமா சொல்றாரு? யோபு சொல்றார், கர்த்தர் என்னை சோதித்து புடமிட்டாலும் நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் எனக்கு நியமித்த பாதை என்னை புடமிடும் பாதை. ஆனால் கர்த்தர் எனக்கு குறித்த முடிவு என்ன தெரியுமா? நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்ன சொல்கிறான்? இப்படி போய்விட்டதே என்று முறுமுறுப்பதற்கு பதிலாக என் ஆண்டவரை இன்னும் உறுதியாக நான் சேவிப்பேன். இன்னைக்கு நமக்கு அந்த வைராக்கியம் தேவை. அதை ஆண்டவரின் பாதையில் நான் போகும்போது முறுமுறுக்காமல் எனக்குள்ளே ஒரு தீர்மானம் வரும், எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரும். என்னன்னா, இது நடுவிலே இன்னும் நான் கர்த்தரை தீவிரமாய் சேவிப்பேன், இன்னும் கர்த்தரை நான் உண்மையாக சேவிப்பேன். அவர் வார்த்தையை இன்னும் உறுதியாக நான் என்ன பண்ணுவேன்? பற்றி கொள்வேன், கை கொள்ளுவேன். அவர் குறித்ததை நிறைவேற்றுவார். தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவுக்கு இப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று குறித்தார். லூக்கா 4வது அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 4:21. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். நல்ல கவனிங்க. இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன பகுதி, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடருடைய கண்களை திறக்க என்று சொல்லிவிட்டு 21 அவர் சொல்லுகிறார், இன்று வேத வாக்கியம் நிறைவேறிற்று. இயேசுவினுடைய ஊழியம் அப்படித்தான் ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் குறித்திருந்தார். அவருடைய பாதை எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பாதை சிலுவையாக இருந்தது. அந்த பாதை வேதனையை சகித்து கடந்து போக வேண்டிய ஒரு பாதையாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த பாதை புறக்கணிக்கப்படுகிற பாதையாக, ஒரு வேதனையும் ஒரு சிலுவையும் கடந்து வருகிற பாதையாக இருந்தது. அந்த சிலுவையை கடந்து வரும்போது அந்த பாதை, என் ஆண்டவர் அந்த பாதையில் என் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு காரியத்தை, ஒரு முடிவை கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. லூக்கா 22வது அதிகாரம் 29வது வசனம். லூக்கா 22:29. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு சொல்றாரு பாருங்க. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை குறித்திருக்கிறார். கர்த்தர் நடத்துகிற வேதனையை பார்த்து சோர்ந்து போகாதிருங்க, அது முடிவு அல்ல. கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு தெரியப்படுத்தும் போது மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்க, தேவனை துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய தயவுள்ள சித்தம் எப்படி இப்படிப்பட்ட சில நேரத்தில் வேதனையான பாதையை அனுமதிக்கிறது. நம்மாலே அந்த சூழ்நிலையில புரிந்து கொள்ள முடிவது இல்லை. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய தேவன் உங்களை தமது
நிமித்தமாகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நல்ல கவனிங்க. அந்த பாதையில போகும்போது சித்தத்தை மட்டும் நிறைவேற்றாமல் விசுவாசத்தினுடைய கிரியையையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அதை கடந்து வருவதற்கு, அந்த முடிவுக்கு நேராய் கொண்டு செல்வதற்கு விசுவாசத்தையும் கர்த்தர் தருகிறார். எபிரேயரின் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். நல்ல கவனிங்க. விசுவாசம் மட்டுமல்ல, சில நேரங்களிலே மகிழ்ச்சியோடு அந்த பாதையில் கடந்து வர கிருபையையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒருவேளை ஆரம்ப நிலையில் இருந்தாலும் அல்லது நெடுநாள் தொல்லை என்கிற பயண சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த மாலை வேளையிலே கேளுங்கள். கர்த்தருடைய தயவுள்ள சித்தத்தினாலே அந்த பாதையை குறித்தார். குறித்தவர் அதற்குரிய விசுவாசத்தையும் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இடையிடையே சந்தோஷப்படுகிற நன்மைகளையும் கர்த்தர் கூடவே வச்சிருக்கிறார். அதை பெற்று இந்த பாதையை உண்மையோடு கடந்து செல்ல கர்த்தர் இந்த 6வது மாதத்தில் நம் எல்லாருக்கும் கிருபை கொடுப்பாராக. அப்படி கடந்து வரும்போது நினைத்து பாராத மேன்மையும் கர்த்தர் சில நேரத்தில் கொடுப்பார். மற்றவருடைய கற்பனை செய்திராத உயர்வையும் அந்த பாதையின் ஊடே நாம் கடந்து வரும்போதே கர்த்தர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு மகிமையாக, அவர் ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக என் தேவன் குறித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் குறித்திருக்கிறார். அதை அவரே நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றும் போது எந்த பிசாசினுடைய கிரியையினாலும் அதை தடுக்க முடியாது. நாம் நினைத்தால் நாமே ஓடிவிடலாமே தவிர கர்த்தர் அதை நிறைவேற்றியே தீர்வார். 3வது ஆண்டவர் நிறைவேற்றுகிற காரியத்தை கவனிப்போம். 20வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம், நாங்கள் உம்முடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்களுடைய தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அந்த வார்த்தை பாருங்க, உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அவர் பிள்ளையின் வேண்டுதல்களை என் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதப்படுகிறது? முதல் வசனத்தை வாசிங்க. இந்த சங்கீதம் எப்பொழுது? ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை ஆமென் சொல்லுங்களேன். எப்ப எழுதப்படுகிறது? ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை. அப்ப ஏதோ ஒரு ஆபத்தில் அவர் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஒரு யுத்தம் செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். எத்தனையோ யுத்தங்களை ஜெயித்திருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா பிரச்சனைகளும் வித்தியாசமானது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வரலாம், எத்தனையோ சூழ்நிலை வரலாம். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் வித்தியாசமானதா இருக்கும். அதே போல தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனை யுத்தங்களை தாவீது ஜெயித்தவராய் இருந்தாலும், எத்தனையோ காரியங்களை சூழ்நிலைகளை பிரச்சனைகளை பார்த்தவராய் இருந்தாலும், ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் வித்தியாசமானது. எத்தனை யுத்தத்துக்கு போயிருந்தாலும், எத்தனை யுத்தத்தில் ஜெயித்து வெற்றி ஸ்தம்பங்களை நாட்டி இருந்தாலும், இந்த யுத்தத்திற்கு போகிற போது தாவீதுக்கு தெரிந்த ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை வாசிங்களேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நல்ல கவனிங்க. இங்க தாவீதுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. சிலர் ரதங்களை குறித்து குதிரை வீரரை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். எனக்கு தெரிந்த ஒன்னே ஒன்று, ஜெபம் பண்ண தெரியும். ராமேன் சொல்லுங்களேன். நம்மள அதை ஒத்துக்கொள்ள. ஆண்டவரே, உலகத்தில் எனக்கு எதிராக இருக்கிறவங்க,
கூட வேலை செய்கிறவங்க, எனக்கு எதிராக செயல்படுகிறவங்க எல்லாம் எதோ அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி மேன்மை பாராட்டலாம். பணம் இருக்கு, வசதி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, நிறைய ஆட்களை தெரியும் என்று சொல்லி அவங்க பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனால் எனக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம், உம்முடைய சமூகத்தில் எனக்கு ஜெபம் பண்ண மட்டும்தான் என்ன பண்ணும் தெரியும். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண தேவ பிள்ளைக்கு நன்றாக தெரியும். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீது ஜெபம் பண்ணுகிறான். தாவீது ஜெபம் பண்ணினாலும் அவனை சார்ந்துள்ள மற்றவர்களுக்கு தெரியும், தாவீது ஜெபம் பண்ணினால் போதாது, நாமும் தாவீதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஜெபம் பண்ண தெரிந்தால் மட்டும் போதாது, நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இந்த பிள்ளைக்காக, இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக நானும் இணைந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பது தெரிய வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர்கள் ஏறெடுத்த ஜெபம்தான், உமது விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அவர் வார்த்தையை கேட்க கர்த்தர் அழைத்து வந்திருக்கிற இந்த மாலை வேளையில் அவருடைய வார்த்தையை கேட்க அவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் சந்தித்திராத ஒரு யுத்தத்தை சந்திக்கும் ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், இதுவரை நீங்கள் சந்தித்திராத ஒரு பிரச்சனையாக, ஒரு நெருக்கமாக இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், பலருடைய ஜெபத்தையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீர்கள், அநேக நேரத்தில் கேட்டிருக்கிறீர்கள். பலரை ஜெபிக்க சொல்லி ஜெப உதவியை என்ன பண்ணி இருக்கிறீர்கள், நாடி இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நபராக இருந்தால் கவனியுங்கள், அந்த சூழ்நிலையில் தான் என் தேவன் ஒரு காரியத்தை நிரூபித்து காண்பிக்க இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதே, உன் வேண்டுதல்களை எல்லாம், உனக்காக செய்யப்படும் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்ற ஜெபிக்க கற்றுக் கொடுத்த நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா என்பதை நிரூபிக்க இந்த ஆண்டவர் விரும்புகிறார். 21வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. 21வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே, கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். ராஜா மகிழ்ச்சி இருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே, உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களிகூறுகிறார். எவ்வளவாய் களி கூறுகிறார். ஜெபித்த அவனுக்காக தேவன் வல்லமையை வெளிப்படுத்தின பொழுது 21:2 வாசிங்க. இப்போ அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்துருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை கையை தட்டி ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஜெபித்த அவனுக்காக ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்தின பொழுது அவனுடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்துருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை நீர் தள்ளாதிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய கமிட்மெண்ட் புதிதாக இருக்கிறது. என்னால் தாங்க முடியாத ஒன்றாய் அது என்னுடைய பார்வைக்கு முன்பாக அது இருக்கிறது. ஆண்டவரே, நானும் ஜெபிக்கிறேன், பலரும் எனக்காக ஜெப உதவி செய்யும்படியாக கேட்டிருக்கிறேன். விண்ணப்பங்களை என் கர்த்தர் இந்த 6வது மாதத்தில் நிறைவேற்றுவீராக. எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும், 3 நாள் அல்லும் பகலும், புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். அவர் சொல்றா, நானும் ஜெபிப்பேன், எனக்கு ஜெப உதவியும் தேவை. ராமேன் சொல்லுங்க. நான் ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கு ஜெப உதவியும். அதனால சொல்றாரு, எஸ்தர் சொல்றா, நீரும் யூத ஜனங்களும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் ஜெபம் பண்ணுகிறேன். இவ்விதமாக சட்டத்தை மீறி நான் போகிறேன், செத்தாலும் சாகிறேன். 3 நாள் கழித்து ராஜ சமூகம் நான் என்ன பண்ணுவேன், செல்லுவேன். நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி போகிறாள். நடந்தது என்ன தெரியுமா?
போய் நின்ற உடனே ராஜா கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அல்லேலூயா. வேண்டுதலை அகாஸ்வேரு நிறைவேற்றினான். ஜபத்தையும் ஏறெடுக்கப்பட்ட ஜபங்களையும் கேட்டு பதிலளிக்கிற ஒரு பரலோக தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் ஆகாஸ்வேருவை விட பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். நீர் எங்கள் வேண்டுதல்களையும் இந்த 6வது மாத்திர நிறைவேற்றுவீராக. அவர் நினைக்காத எதிர்பாராத விதத்தில் எஸ்தரினுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி காண்பித்தார். அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் எஸ்தருக்கு தெரிந்த ஒண்ணே ஒன்று என்ன தெரியுமா? ஜெபம். எனக்கு ஜெபிக்க தான் தெரியும். அதை தூண்டினது யாருன்னா மொர்தெகாய். அல்லேலூயா. எனக்கு ஜெபிக்க தான் தரும். ஆண்டவர் பாதத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற பண்ணி பதிலை இந்த 6வது மாதத்தில் என் ஆண்டவர் சுதந்தரிக்க செய்வாராக. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாதவர். எஸ்தருக்கு செவி கொடுத்திருப்பாரானால், தாவீதுக்கு செய்திருப்பாரானால், யோபுவுக்கு செய்திருப்பாரானால், உங்களுக்கு எனக்கு செய்வார். அவர் பட்சபாதமே இல்லாதவர். இந்த 3ம் அவர் கொடுத்த வார்த்தையினால் உங்களையும் என்னையும் குறித்து வைத்திருக்கிற மேன்மையான முடிவையும் நம்முடைய வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன். லூக்கா 4வது அதிகாரம் 21 to 36 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைய தினம் வேத வாக்கியம் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார். என்ன வேத வாக்கியம்? குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள் என்று நாசரேத்து ஊரிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த கூட்டத்தில் ஒரு அற்புதம் கூட நடக்கல. என்ன இன்று நிறைவேறிற்று என்று சொன்னபோது ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. ஜனங்கள் பாராட்டினார்கள், நல்ல பிரசங்கம் பண்ணுகிறார், உற்சாகமாக இருக்கிறது, அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஊரை விட்டு கொஞ்ச நேரத்தில் கப்பர்நகமுக்கு போகிறார். அங்கேயும் ஜெப ஆலயத்துக்கு போகிறார். போன உடனே அசுத்தாவியை பிடித்த மனிதனை விடுதலையாக்குகிறார். கூட்டம் முடிந்த உடனே பேதுரு மாமியை என்ன பண்ணுகிறார்? சுகமாக்குகிறார். நிழல்பட்ட யாவரையும் சுகமாக்கினார். நாசரேத்திலே நிறைவேறிற்று என்று சொன்னாலும் நிறைவேறவில்லை. கப்பர்நகமிலே நிறைவேறும் என்று சொல்லாமலே நிறைவேறிற்று. கர்த்தர் நிறைவேற்றுமானால் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ரோமர் 4 அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. நல்ல கவனி. ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்னா விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட விசுவாசம்? முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசிக்க இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாசரேத் ஊரிலே விசுவாசம் இல்லை, கப்பர்நகூமிலே விசுவாசம் இருந்தது. எனவே சொல்லாமலே அங்கே நிறைவேறிற்று. விசுவாசம் வலுப்பெற இடம் கொடுக்க இந்த மாலை வேளையிலே, இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் முழுமையாய் நம்பி இருக்க உங்களுடைய இருதயத்திலே இடம் கொடுங்கள். ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஒரு விசை கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 6வது மாதத்தில் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் பல மடங்கு படர இந்த மாதத்தில் எனக்கு கிருபை தருவீராக. 2வது ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள்
கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை குறித்த ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் நம்மை குறித்தும் நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நான் ஒரு கட்டளையை கொடுத்தால் ஆபிரகாம் அதை நிறைவேற்றுவான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளையை நிறைவேற்ற வைப்பான். பிள்ளையின் பிள்ளையையும் என்ன பண்ணுவான்? நிறைவேற்ற ஆபிரகாம் பொறுப்பாய் இருப்பான் என்று கர்த்தர் நம்பினார். இரண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா? நீர் கட்டளையாக சொல்லுகிற எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன், என் முழு குடும்பமும் நிறைவேற்ற நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். அந்த தீர்மானம் இருந்தா கர்த்தர் சொன்ன 3 வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற விசுவாசம், முழு விசுவாசமாய் உம்மை நம்புகிற விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் பெருக என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். ரெண்டாவது, நீர் கொடுக்கிற கட்டளையை முதலாவது நான் கை கொண்டு நடப்பேன். ரெண்டாவது, என் குடும்பம் அந்த நீர் சொல்லுகிற கட்டைகளில் எல்லாவற்றையும் செய்வதற்கு நான் என் குடும்பத்தை வழி நடத்த பொறுப்பெடுக்கிறேன் என்கிற ஒரு வைராக்கியம், ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் கர்த்தர் சொன்ன 3 வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். எல்லாரும் அப்படியே முழங்காற்படியிடலாமா? முழங்காற்படியிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். முதலாவது, அவர் அனுப்புகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். இரண்டாவது, அவர் குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். மூன்றாவது, வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். இதையெல்லாம், இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமானால் நம்மிடம் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளானதான் கேட்கிறாரு. முழுமையா என்னை நம்பி விசுவாசத்தை என் மேல வைக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம், ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் குறைவுபட்டிருந்தால் இந்த மாலை வேளையிலே உம்மிடத்தில் நான் திரும்புகிறேன். முழுவதும் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வலுப்பெற என்னையே நான் உம கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 6வது மாசத்துல என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். என் விசுவாசம் பல மடங்கு படர கர்த்தர் கிருபை தருவீராக. ரெண்டாவது, ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? நான் உனக்கு கொடுக்கிற கட்டளைகள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்ற வேண்டும். நீ நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, உன் முழு குடும்பமும் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நீ பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். நீ முன்னின்று நடத்த வேண்டும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார். இது 2ஐயும் செய்ய நாம் ஆயத்தமாய் அர்ப்பணத்தோடு இருந்தால் கர்த்தர் சொன்ன 3 வார்த்தையும் நிறைவேற்றுவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். நீர் குறித்ததை, எங்களுக்காக நீர் ஒன்றை குறித்திருக்கிறீர், அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர். மூன்றாவது, வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிறீர். இந்த 3ஐயும் உம்முடைய வார்த்தையாக சொல்லி இருக்கிறீர். அதை நீர் நிறைவேற்ற வேண்டுமானால் எங்களிடம் எதிர்பார்ப்பதை நாங்கள் செய்ய இந்த மாலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம். முழு நிச்சயமாய் நம்பி உம்மை விசுவாசிக்க, விசுவாசத்தில் வலுப்பெற கர்த்தர் உதவி செய்யும். நீர் கொடுக்கிற கட்டளைகள் எல்லாவற்றையும் நானும் கை கொண்டு நடப்பேன், என் முழு குடும்பமும் கை கொண்டு நடக்க நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அவர் சொன்ன 3 வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட நன்மைகளை நீர் எங்களுக்கு இந்த மாதத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.